ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஆளுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சில்லி அதாங்க செய்ய போகிறேன். அவன் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு போயிட்டான். அவன் வர்றதுக்குள்ளே நான் டக்குன்னு செஞ்சு வைக்கணும். நான் பிரியாணி இந்த மாதிரி தாங்க செய்வேன். சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு அதில் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பேன். இந்த சிக்கனில் வந்துட்டு நான் மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா, கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். என் பையன் வேறு இந்த சிக்கனை பார்த்ததுலேருந்து அம்மா சீச்சி குழம்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு பிரியாணி அவ்வளோக்கும் செய்ய தெரியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுல கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது பிரியாணின்னு நினச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அதனால் நான் இதே மாதிரி தான் எப்போவுமே செய்வேன். இந்த சிக்கன் இப்போ மசாலாவில் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தாளிச்சுக்கலாம் பிரியாணிக்கு. நான் குக்கரில் தாங்க செய்வேன். குக்கரில் விசில் விட மாட்டேன். தாளித்து அந்த தண்ணியெல்லாம் சுண்ட போகும்போது கப்புன்னு மூடி வச்சுருவேன், அவ்வளோதான். ஆனால் விசிலெல்லாம் விட மாட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நெய் ஊற்றுறேன். இது இந்த பிரியாணிக்கு போடுற மசாலாங்க. இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போது. அது போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துப்பேங்க நான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்த்த மாட்டேங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்திக்கிறேன். இப்போது சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி. இப்போது என்கிட்ட மல்லித்தலை இல்லை, புதினா தலை மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் போடுறேன். மல்லித்தலையும் போடுவாங்க, ஆனால் மல்லித்தலை என்கிட்ட இல்லை. புதினா தலை மட்டும்தான் இருந்தது. அதை மட்டும் போட்டு அப்படியே செய்வோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாங்க. நல்லா ஊறி இருக்கும். தயிர் எதுக்கு சேர்த்துறதுன்னா, தயிர் சேர்த்தனோம்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் சில்லி பொரித்தாலும் சரி, எதுவும் கிரேவி வச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த தயிர் போட்டு பிசைஞ்சு தான் எல்லாம் பண்ணுவேன். நான் அப்படியே சிக்கனுக்கு மட்டும்தான் பொடி போட்டேன். இப்போ அந்த பொடி பத்தாது பிரியாணிக்கும்போது. அதனால் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் பொடி போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுக்கிறேன். சிக்கன் வேகட்டும். நான் இந்த பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. நான் இங்கே பிரியாணியே செய்யலை. ஆனால் எங்கள் ஆள் வந்துட்டாங்க டக்குன்னு. அவன் காலையில் 9 மணிக்கெல்லாம் போனான். சரி, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இப்போ தான் செய்கிறேன். அவன் வந்துட்டான் டக்குன்னு. பசிக்குதுன்ட்டு இருக்கான். நான் டக்குன்னு இனி செஞ்சு வேற கொடுக்கணும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் எது சமைச்சாலும் இந்த உப்பு காரம் எல்லாமே எங்கள் ஆளை தான் பார்க்க சொல்லுவேன். இன்றைக்கி இதில் பாருடா அப்படிங்கிறேன். பார்த்துட்டு என்ன ரேணு ரசமாக வச்சுருக்கே அப்படிங்கிறான். என்னத்த சொல்கிறது. பிரியாணி ஒரு பக்கம் சில்லி பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரியாணியும் வெந்துட்டுருக்கு. ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுங்க. ஃபோன் சார்ஜ் இல்லாதனால வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியலங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட வந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு ஸ்பெஷல் இதுதாங்க. பிரியாணி, சில்லி, அப்புறம் ரைத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.